இப்போ லாஸ்ட் வீடியோல நம்ம மார்க்யூ டாக் பத்தி பார்த்தோம். இன்னும் அந்த மார்க்யூ டாக்ல என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ்லாம் இருக்குன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். பிஹேவியர் ஆட்ரிபியூட் பத்தி பார்க்கலாம். இந்த பிஹேவியர் ஆட்ரிபியூட் நான் இமேஜ் டாக் யூஸ் பண்ணி கொடுக்க போறேன். சோ நான் ஆல்ரெடி நம்ம டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி வச்சிருக்க ஏதாச்சும் ஒரு மார்க்யூ டாக நம்ம காப்பி பண்ணிக்கலாம். நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு இதுல டெக்ஸ்ட் நான் எடுத்துறேன். டைரக்ஷனையும் நான் எடுத்துறேன். இமேஜ் நான் கொடுக்கிறேன். இது ஓபனிங் டாக் மட்டும் தான். சோ இதுலயே நான் ஆட்ரிபியூட் கொடுத்துக்கிறேன். நான் எனக்கு தேவையான இமேஜ் எடுக்க சோர்ஸ்ன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் என்னோட வெப் ப்ரௌசர் ஃபைல் எங்க இருக்கோ அதே இடத்துல என்னோட இமேஜும் நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். என்னோட வெப் ப்ரௌசர் ஃபைல் டெஸ்க்டாப்ல சேவ் பண்ணிருக்கேன். சோ அங்க என்ன இமேஜ் நான் சேவ் பண்ணிருக்கணும் அந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். இது mickey3.jpg இருக்கு. நான் வெப் ப்ரௌசர் ஃபைல் எங்க இருக்கோ அதே இடத்துல சேவ் பண்ணதுனால வெறும் அந்த இமேஜோட நேம் மட்டும் நான் எடுத்து என்னோட நோட்பேட்ல இருக்க சோர்ஸ்ன்ற ஆட்ரிபியூட்ல கொடுத்துக்கிறேன். mickey3.jpg டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு நான் ஃபைல் போய் சேவ் பண்ணி வெப் ப்ரௌசர் ஓபன் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு அந்த இமேஜ் வந்துருச்சு. நான் பேக்ரவுண்ட் கலர் இதுல கொடுத்ததுனால சோ இந்த பேக்ரவுண்ட் கலர் எனக்கு விசிபிள் ஆகுது. நான் நோட்பேட்ல போய் நிறைய பிரேக் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணிட்டு இப்ப இதே காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ரெண்டு வாட்டி. ஏன்னா பிஹேவியர்ஸ் மொத்தம் 3 டைப்ஸ் இருக்கு. சோ அதனால நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். முதல்ல பிஹேவியர் ஆட்ரிபியூட் நான் டைப் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் அல்டர்னேட் கொடுத்துக்கிறேன். இத அப்படியே காப்பி பண்ணி மீதி இருக்க அந்த ரெண்டு மார்க்யூ டாகையும் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். போய் செகண்ட் ஸ்க்ரோல் கொடுத்துக்கிறேன். அடுத்து ஸ்லைடு கொடுத்துக்கிறேன். இந்த அல்டர்னேட்ன்ற ஆப்ஷன் என்ன பண்ணும்னா நம்மளோட இந்த இமேஜ ரைட் டு லெஃப்டும் லெஃப்ட் டு ரைட்டும் கண்டினியூஸா மூவ் ஆயிட்டே இருக்கும். அடுத்து இந்த ஸ்க்ரோல்ன்ற ஆப்ஷன் டிஃபால்ட் ஆப்ஷன். இது ரைட் டு லெஃப்ட் மூவ் ஆகும். அடுத்து ஸ்லைட். இந்த ஸ்லைடுன்ற ஆப்ஷன் நம்ம டைரக்ஷன் எந்த டைரக்ஷன் கொடுத்திருக்கோமோ அந்த டைரக்ஷனோட சைடு தான் இந்த ஸ்லைட் மூவ் ஆகும். நான் டைரக்ஷன் ரைட் கொடுத்திருந்தா நான் என்ன இமேஜ் கொடுத்திருக்கனோ இந்த இமேஜ் லெஃப்ட் டு ரைட்டா மூவ் ஆகும். இப்போ நம்ம ஃபைல் போய் சேவ் பண்ணிட்டு வெப் ப்ரௌசர் ஓபன் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். இது எல்லாமே ரொம்ப பெருசு பெருசா இருக்கு. நான் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. இதுல இமேஜ் டாக்ல போய் அந்த இமேஜோட விட்த் அண்ட் ஹைட்ட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் விட்த் 300 பிக்சல் கொடுத்துக்கிறேன். கொட்டேஷன் ஓபன் பண்ணி கொடுங்க. அடுத்து ஹைட் அதே 300 பிக்சல் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நம்மளோட இமேஜ் டாக் எங்கெல்லாம் நம்ம கொடுத்திருக்கோமோ அந்த இடத்துல இந்த விட்த் அண்ட் ஹைட்ட நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளோட இமேஜ் நமக்கு சேஞ்ச் ஆகும். அதனாலதான் நம்ம இமேஜ்ல போய் அதோட விட்த் அண்ட் ஹைட்ட நம்ம கொடுக்கிறோம். இப்போ இந்த ஃபைல்ல போய் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். நம்ம வெப் ப்ரௌசர் ஓபன் பண்ணி நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் அல்டர்னேட் கொடுத்திருக்கேன். இது ரைட் டு லெஃப்ட் லெஃப்ட் டு ரைட் மூவ் ஆகும். அடுத்து நம்ம ஸ்க்ரோல் கொடுத்திருக்கோம். அடுத்து ஸ்லைடு. இது லெஃப்ட்ல மூவ் ஆகி ரைட்ல ஸ்டாப் ஆயிடுச்சு. இதுதான் பிஹேவியர்ஸோட ஆப்ஷன்ஸ். இதுல நம்ம மார்க்யூ டாகோட விட்த் கூட சேஞ்ச் பண்ணலாம். இதே விட்த் அண்ட் ஹைட்ட நான் காப்பி பண்ணி மார்க்யூ டாக்ல கொடுக்கிறேன் பாருங்க. கொடுத்துட்டு நான் ஃபைல்ல போய் சேவ் பண்ணி என்னோட வெப் ப்ரௌசர் ஓபன் பண்ணி நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். நான் கொடுத்திருக்க விட்த் அண்ட் ஹைட் அந்த பிக்சர் சைஸ்ல இருக்கிறதுனால எனக்கு மார்க்யூவோட விட்த் விசிபிள் ஆகல. சோ நான் இது ஒரு 900 பிட் கொடுத்துக்கிறேன். இது
600 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஃபைல போய் சேவ் பண்ணி வெப் ப்ரௌசர் ஓபன் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்படி கொடுக்கறது மூலமா மேல வந்து ஒரு இமேஜ், கீழே நம்ம ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் நம்ம கொடுக்கறோம்னாலும் நம்மளோட வெப் பேஜ்ல நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து vSpaceனா என்னன்ற பார்க்கலாம். இது வந்து ஒரு ஆட்ரிபியூட். இந்த ஆட்ரிபியூட் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணிருக்கோம், அதுக்கே ஒரு இமேஜ் கொடுத்திருக்கோம், இல்ல அதே டெக்ஸ்ட் கூட நம்ம டைப் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்துக்கும் நடுவுல நம்ம பிரேக்ன்ற ஓபனிங் டாக் கொடுத்துனா நம்ம வந்து ஸ்பேஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஆனா இந்த மார்க்யூ டாக பொறுத்த வரைக்கும் நம்ம vSpaceன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி நம்ம எவ்வளவு வேல்யூ கொடுக்கணுமோ அதை பொறுத்து நமக்கு ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆகும். இப்போ வந்து நான் பிரேக் எடுத்துறேன். இப்போ இது ஒரு டெக்ஸ்ட் மேல இருக்கு, கீழே வந்து ஒரு இமேஜ் இருக்கு. இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல நான் வந்து எனக்கு ஸ்பேஸ் வேணும். நான் வந்து இந்த மார்க்யூ டாக் இருக்குல, இமேஜ் மார்க்யூ டாக், அதுல வந்து vSpaceன்னு டைப் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு எனக்கு வந்து ஒரு 70 பிக்சல்ஸ் வந்து தேவை. நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஃபைல வந்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு நம்மளோட வெப் ப்ரௌசர் ஓபன் பண்ணி நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணா நமக்கு வந்து 70% தான் அது சேஞ்ச் ஆயிருக்கும். இதுவே வந்து எனக்கு வந்து 100 தேவை அப்படின்னா நான் 100 கொடுத்துட்டு ஃபைல சேவ் பண்ணிட்டு வெப் ப்ரௌசர் ஓபன் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணா அது சேஞ்ச் ஆகும். நமக்கு எந்த அளவுக்கு வந்து ஸ்பேஸ் தேவையோ அத மார்க்யூ டாக்ல மட்டும் vSpaceன்ற ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்து ஸ்க்ரோல் அமௌண்ட் அண்ட் ஸ்க்ரோல் டிலே பத்தி பார்க்கலாம். இந்த ஸ்க்ரோல் அமௌண்ட் அண்ட் ஸ்க்ரோல் டிலே வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்னா, நம்மளோட இமேஜ் அண்ட் டெக்ஸ்ட் வந்து மூவிங் கண்டிஷன்ல இருக்கும்போது அந்த மூவிங்கோட ஸ்பீட வந்து இன்க்ரீஸ் பண்றதும் அதை ஸ்லோ பண்றது தான் இந்த ஸ்க்ரோல் அமௌண்ட் அண்ட் ஸ்க்ரோல் டிலே வந்து பண்ணும். இந்த ஸ்க்ரோல் அமௌண்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். நான் வந்து ஆல்ரெடி பண்ண ஏதாச்சும் ஒரு மார்க்யூ டாக காப்பி பண்ணிக்கிறேன். கீழே பேஸ்ட் பண்ணிட்டு நான் வந்து பிரேக் கொடுத்துக்கிறேன். நமக்கு எவ்வளவு தேவையோ நம்ம பிரேக் கொடுத்துக்கலாம். இல்லைன்னா vSpaceன்ற ஆட்ரிபியூட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பிரேக் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இந்த மார்க்யூ டாக்ல வந்து நான் ஸ்க்ரோல் அமௌண்ட் வந்து ஆட் பண்ண போறேன். நான் வந்து 13 வேல்யூ கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்னோட ஃபைல வந்து சேவ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்க்ரோல் அமௌண்ட் வந்து என்ன பண்ணும்னா அந்த மூவிங்கோட ஸ்பீட இன்க்ரீஸ் பண்ணும். நம்மளோட வெப் ப்ரௌசர் ஓபன் பண்ணி நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கிறேன். இது ரெண்டுமே வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. ஆனா நம்ம வந்து கடைசியா ஸ்க்ரோல் அமௌண்ட் கொடுத்ததுனால இதோட ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இது ஒரு வாட்டி மூவ் ஆனது, இது வந்து 2-3 டைம்ஸ் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. இதான் ஸ்க்ரோல் அமௌண்ட். இப்போ ஸ்க்ரோல் டிலேனா என்னன்னு பார்க்கலாம். இதே வந்து நான் காப்பி பண்ணிட்டு கீழே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நடுவுல பிரேக் கொடுக்கறதாலும் கொடுக்கலாம், vSpaceம் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்க்ரோல் அமௌண்ட்க்கு பதிலு நான் ஸ்க்ரோல் டிலே கொடுக்கிறேன். இதோட வேல்யூ வந்து நான் 10 கொடுத்துட்டு ஃபைல் ஓபன் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். இது வந்து அந்த மூவிங்கோட ஸ்பீட ஸ்லோ பண்ணும். வெப் ப்ரௌசர் ஓபன் பண்ணி நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். பார்த்தாலே தெரியும் இது வந்து ஸ்க்ரோல் அமௌண்ட், இது வந்து ஸ்க்ரோல் டிலே. நான் இது வந்து 30 கொடுத்துருக்கேன், அதனால நார்மல் ஸ்பீடை விட இது வந்து மூவிங் ஆகுது. இது வந்து நார்மலா மூவ் ஆயிட்டு இருக்கிறத விட நான் 10 கொடுத்ததுனால அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி இதோட ஸ்பீட் வந்து ஸ்லோ ஆயிடுச்சு. இதுதான் ஸ்க்ரோல் அமௌண்ட்டுக்கும் ஸ்க்ரோல் டிலேக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இந்த ஸ்க்ரோல் அமௌண்ட் அண்ட் ஸ்க்ரோல் டிலேவை நம்ம டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி பார்க்கலாம். மேல இருக்க டெக்ஸ்ட் மார்க்யூ டாக வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணிப்போம். பேஸ்ட் பண்ணிட்டு நம்ம வெறும் ஸ்க்ரோல் அமௌண்ட் அண்ட் ஸ்க்ரோல் டிலே மட்டும் கொடுத்து பார்ப்போம்.
சோ நான் இதை erase பண்ணிக்கிறேன். scroll amount கொடுத்துட்டு நான் 30 கொடுக்கிறேன். இத காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதுல scroll delay கொடுக்கிறேன். இது நான் 20 கொடுத்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம 30 கொடுத்ததுனால இந்த இடத்துல நான் 50 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இது ரெண்டுத்துக்கும் ஒரு பிரேக் வேணும்ன்றதுனால இந்த இடத்துல நான் v ஸ்பேஸ் யூஸ் பண்றேன். v ஸ்பேஸ் ஒரு 80 கொடுக்கிறேன். கொடுத்துட்டு ஃபைல போய் சேவ் பண்ணி வெப் பிரவுசர் ஓபன் பண்ணி நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். நமக்கு கீழே தெரிஞ்சிருக்கும் நம்ம ரெண்டு டெக்ஸ்ட் கொடுத்திருந்தோம். முதல் டெக்ஸ்ட் scroll amount, ரெண்டாவது scroll delay. நான் 50 கொடுத்ததுனால இது ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டு இருக்கு. இது நான் 10 கொடுத்ததுனால ரொம்ப ஸ்லோவிங்கா மூவ் ஆயிட்டு இருக்கு. இப்படிதான் ஒரு டெக்ஸ்டுக்கும் இமேஜுக்கும் நம்ம scroll amount and scroll delay கொடுக்கலாம். இதெல்லாம் தான் மார்க்கெட் டேகோட ஆட்ரிபியூட்ஸ். இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு இமேஜா இருந்தாலும் டெக்ஸ்டா இருந்தாலும் நம்மளோட வெப் பேஜுக்கு எந்த மாதிரி நம்ம வெப் பேஜ் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி இந்த மார்க்கெட் டேக் யூஸ் பண்ணி நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ.